மண்டே மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா தலை நெய்யெல்லாம் தாளித்து ஊற்றி வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன். இது கூட கோகோனட் சட்னி வித் டிஃபன் சாம்பார் செஞ்சுருந்தேன். இது கூட நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கண்டுபிடிச்சிருப்பீங்க, உளுந்து போண்டா. இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுட்டு அதை நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு, இது கூட மிளகு, கொஞ்சமாக சீரகம், கூட சாப்பிட வெங்காயம் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு எண்ணெய் காய வச்சு அதை குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கிட்டேன். உளுந்த மாவு நல்லா அரைக்கும் போது கெட்டியாக அரைச்சா தான் இது நிறைய எண்ணெய் குடிக்காது. ஸோ நிறைய பேர் இதில் அரிசி மாவு சேர்த்து செய்வீங்க. அரிசி மாவு சேர்த்து செய்கிறத விட கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா தன்வி தான் எங்களுக்காக சர்வ் பண்ணியிருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். தன்வி இப்போ ரொம்பவே ஸ்மார்ட் ஆகிடுது. நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி ஒரு டைம் சொன்னாலே போதும், அதை அப்படியே அவள் ட்ரை பண்ணுறான். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் கிடச்சிருக்காரு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.